friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பூண்டு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பூண்டு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது குழந்தைங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு நம்ம ஈஸியா கொடுக்கலாம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பூண்டு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க. இன்னைக்கு வந்து நான் மலைப்பூண்டு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு மலைப்பூண்டு கிடைச்சாலும் ஓகே, இல்லை நாட்டு பூண்டு கிடைச்சாலும் ஓகேங்க. எதில் வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். இன்னைக்கு நான் வந்து மலைப்பூண்டு வந்து எடுத்திருக்கேன். ஒரு 3 கட்டி அளவில் வந்து மலைப்பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க. இதை வந்து தோல் உரிக்காம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து 1-2 வந்து தட்டி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 3 கட்டி அளவுக்கு நான் வந்துட்டு இதை வந்து பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக ஆயில் தேவையில்லை, கம்மியாக இருந்தால் போதும். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டை வந்து இது கூட நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது நம்ம தோலோட தான் போடுறோம். ஸோ தோல் எல்லாமே இதில் வந்து நல்லா வதங்கிரும். நமக்கு அரைச்சி எடுக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ பாருங்க, இதை வந்து ஆயில் போட்டுட்டு இதை நம்ம 1-2 நம்ம நல்லா வதக்க போகிறோங்க. ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகவே இருக்கலாம், ஏன்னா இதை நம்ம மறுபடியும் அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஆயில் வந்து அளவு வந்து கம்மியாகவே இருக்கட்டுங்க. இது கூட வந்து காரத்துக்கு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 5 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது ஒரு 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது நம்ம வதக்கிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 வரமிளகாய் வந்து இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து 2 வந்து கிள்ளி வந்து போட்டிருக்கேங்க. விதையை எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து பூண்டு வந்து மாறும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பூண்டினுடைய வாசம் வந்து ரொம்பவே நல்லா வருங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா வைக்கணும். இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கும் போது ப்ரௌனிஷ் கலர் வந்து மாறும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் பூண்டினுடைய பச்சை வாசனை போய் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, பூண்டு வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம வந்து பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ இதை வந்து நான் இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றுறேங்க. வெறும் பூண்டை மட்டும், ஆயில் இல்லாமல் வெறும் பூண்டை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பூண்டில் வந்து ஆயில் இருந்துச்சுன்னா அரைப்படும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் ஆயில் இல்லாமல் வெறும் பூண்டை மட்டும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு கொஞ்சமாக வந்து கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. கடுகு வந்து பொரிஞ்சு வர ஸ்டேஜில் உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ இதுவும் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஆயிலோட இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு இப்போ அடுத்தது இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து புதினா தலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு புதினா தலை நல்லா மணமாக இருக்கிறதுக்காக நான் வந்து புதினா தலை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ புதினா தலையும் போட்டுட்டோம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நார்மல் சைஸில் இருக்கிற 3 தக்காளி பழம் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பூண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார சுவையோடு இருக்கும். அது கூட நம்ம வரமிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காரத்தை வந்து கரெக்டான லெவலில் கட்டுப்படுத்தி கொடுக்குறது தக்காளி. அதுக்காக தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தூளுப்பு வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பெரட்டி விடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஸோ அந்த பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்க, தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா தக்காளி வந்து வதக்கிக்கணும். இப்போ நல்லா அதனுடைய இது வந்து ஜூஸ் எல்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம பூண்டு, மிளகாய், கறிவேப்பிலை இதை வந்து வதக்கி வச்சுருந்தீங்களே அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இதாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வெறும் பூண்டையும் அந்த நம்ம ஆட் பண்ணதை மட்டும் தண்ணியே இல்லாமல் நம்ம ட்ரையாக வந்து வதக்கிக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது.
இப்போ தண்ணி இல்லாமல் இதை வந்து நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டையும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா வந்து ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி விட்டால் போதுங்க. இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா பெரட்டிக்கணும். அவ்வளோதான். இப்போ இது கூட வந்து ஓரளவுக்கு ஆயில் வந்து இருக்கணும். ஏன்னா சாப்பாட்டில் வந்து நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால இது கூட ஓரளவுக்கு ஆயில் வந்து இருக்கணுங்க. இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக வந்து ஃபைனல் ஸ்டேஜாக கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு நம்ம பெரட்டி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, அதனுடைய ஆயில்ஸ் எல்லாமே இருக்குது, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் சாப்பாடு வந்து எடுத்திருக்கேன். சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் வந்து நல்லெண்ணெயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க, நல்லா மனமாக இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி பருக்கையாக வந்துட்டு சாப்பாடு வந்து வடிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம போட்டு கிளறும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த பூண்டு வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு, இது தக்காளி எல்லாத்தையும் இது கூட நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக வந்து லெமன் ரைஸ் இந்த மாதிரி கிளறும் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தாங்க. சாப்பாட்டில் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம கிளறோம். வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் நல்லா மனமாக இருக்கிறதுக்காக நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாப்பாடு, இந்த சாந்து எல்லாமே வந்து ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய பூண்டு சாதம் பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இது கூட வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவியிருக்கேன். இப்போ பாருங்க, நான் சாப்பாடு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ஆயில் வந்து கொஞ்சமாச்சும் கையில் வந்து நம்ம எடுக்கும் போது இருக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நல்லா ஆயில் இழுத்துரும், ரொம்ப ட்ரை ஆயிருங்க. ஸோ மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் வந்து இது கூட இருந்துச்சு அப்படின்னா தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அப்போ தான் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிகள் வேணா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.